அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் செயல்படுவது சிறந்ததாக இல்லை. இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களை தமிழ்நாட்டு மக்கள் போற்றுகிறார்கள், புகழ்கிறார்கள் என்றால் எல்லோருடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய திட்டங்களை அமுல்படுத்தி மக்களின் மனதில் தமிழ்நாட்டின் முதல்வர்கள் இருக்கின்றார்கள். நான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து விலகினாலும் அண்ணா ஆரம்பித்த தாய் கழகமான திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்னை இணைத்துக் கொண்டிருக்கின்றேன். தொடர்ந்து அதிமுக இணையம்னு சொல்லிட்டு முடியல, அடுத்த கட்டமா வெவ்வேறு கட்சி கூட்டணி அமைக்காம பேசிட்டு இருந்தேன், தனி கட்சி கூட தொடர்ந்து சொல்லிட்டு இந்த சூழ்நிலை ஏன் ஓபிஎஸ் நிலைப்பாடு என்னவா இருக்கும், ஏன் அவரை விட்டு விலகி வந்தீங்க? அதாவது அவரை விட்டு விலகி வருவதற்கு தேர்தல் சீக்கிரமாக வர இருக்கிறது, முடிவு சீக்கிரமாக எடுக்க வேண்டும், அது காலதாமதமானது. அதனால் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அப்படியெல்லாம் எந்த டிமாண்டும் நாங்க வைக்கல, நானும் கேட்கல. முகமா இருந்தீங்க, கிட்டத்தட்ட ஐவர் குழுல முக்கியமான ஆட்களா இருந்தீங்க, 8ஆம் மண்டலத்துல முக்கியமான ஆளாவும் இருந்தீங்க அதிமுக. திடீர்னு ஒரு கரையை இன்னொரு கரையை வெட்டி கட்டிட்டு போய் நிக்கிறப்ப மக்கள் மத்தியில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து வந்ததுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட இயக்கம் அது தாய் கழகம். திராவிட கழகம் சமூக நீதி ஆரம்பித்தது, அரசியலுக்காக வேண்டி மக்களுக்கு சேவை செய்ய ஆரம்பித்தது திராவிட முன்னேற்ற கழகம். அதனால திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்திருக்கிறேன். இல்ல இல்ல அப்படியெல்லாம் இல்லைங்க. நிறைய பேர் வருவாங்க. 26ஆம் தேதி இணைப்பு விழா இருக்கிறது முதலமைச்சர் தஞ்சை. அதிமுகவா சுதந்திரமா செயல்படல, சர்வாதிகாரமாக செயல்படுகிறது. அது அவரை கேட்கணுங்க. எடப்பாடி முதலமைச்சர் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது, கூட்டணிக்கு போறாரு, நீங்க ஏன் போக முடியல, உங்களை ஏன் சேர்க்க மாட்டேங்கிறாரு? அதாவது என்னை தனிப்பட்ட முறையில் வருவதற்கு அழைத்தார்கள், நான் செல்வதற்கு தயாராக இல்லை. ஒன்றாக இணைந்தால்தான் என்ற நிலைமையில் இருந்தேன். அவர்களுடைய நடவடிக்கை எனக்கு பிடிக்கவில்லை. தமிழ்நாட்டுக்கு இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம்தான் தமிழ்நாட்டு மக்களை இந்த தமிழ்நாட்டு முன்னேற்றத்திற்கு பாடுபட்டுக் கொண்டிருக்கிறது. அதனால் இந்த இயக்கத்தில் இணைந்தேன். நீங்க கேட்கறீங்களா, நீங்க உங்க மனசாட்சியை சுட்டி நீங்களே சொல்லுங்க. அதாவது மகிழ்ச்சி, இதனாலதான் அந்த திமுகவில் இணைந்து இருக்கிறேன், மகிழ்ச்சியா இருக்கு. முக்கியமான அதிமுக செயல்பாடுகள் எனக்கு பிடிக்கல. அதெல்லாம் தலைமை எடுக்கிற முடிவு. ஆனா கூட்டணியில தான் எடுக்கிறதா முடிவுன்னு சொல்லி எடப்பாடி சொல்லியிருந்தாரு. ஆனா இன்னைக்கு முழுமையா முடிவை பாஜக தான் எடுக்குது. எப்படி பாக்குறீங்க சார்? அது நீங்களே பதில உங்களுக்கு தெரியும். நீங்களே இல்ல எந்த கட்சி இணைந்து நான் தான் முடிவு செய்வேன் சொன்னாரு. ஆனா மத்த கட்சியில இணையறாங்க சார். சார் ஓபிஎஸ் அவர்களுக்கு நீங்க என்ன சார் சொல்ல விரும்புறீங்க? அவருக்கு சொல்ற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்ல.